10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஈஸியாக, ஏன்னா நம்ம படிக்கிறது ரொம்ப கம்மி தான், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நிறையா பேர் வந்து இப்போவுமே 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஒரு 70 மார்க் 65 மார்க் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் அதுக்காக தான் உங்களுக்கு 80க்கு மேலே எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். அது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கூட ஓகே, நான் மனப்பாடம் பண்ணி எப்படியோ எழுதிடுறேன். ஆனால் அந்த ஜென்ரலாக எழுதுறது நமக்கு படிக்காதது கேட்டோம்னா நம்மளால் ஓனாக எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. லைக் அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரோட் மேப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி சம்மரி நோட்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ஓனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது தான். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குறதா இருக்கட்டும், பேரஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மோர் தென் இன்னுமே அந்த நோட்டீஸ் ரைட்டிங்கு, அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்லாம் ரெண்டே ஃபார்மெட் தான். ஒன்று ஃபார்மல், இன்னொன்று இன்ஃபார்மல். ஃபார்மல்னா ஃப்ரம் டு போட்டு எழுத போகிறீங்க, இன்ஃபார்மல்னா டேரெக்டாக டியர் ஃப்ரெண்டு இல்லை டியர் கிராண்ட்மா, லைக் அந்த மாதிரி டியர் அங்கிள் அந்த மாதிரி போட்டு எழுத போகிறீங்க. தட்ஸ் லைக் தட். ஓகே, நிறையாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகே. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் இருக்கல மெயினாக 5 மார்க்ஸ். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தட்டு போடணும் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில். இது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட், ஹெல்பிங் வெர்பு, மெயின் வெர்போடைய V3 ஃபார்மு, பை சப்ஜெக்ட் போட்டு எழுதுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் மெத்தட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பட் இது நிறைய பேருக்கு தெரில. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மினிமம் மெட்டீரியல் அதில் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லே இருக்கும். எப்படி வந்தால் எப்படி தோணும், அதே ஸ்பாட் த எரரு, என்ன மாதிரி வந்தால் எப்படி எரர் கண்டுபிடிக்கும், அந்த மாதிரி தமிழ்லே தெளிவாக எழுதி கொடுத்துருப்பாங்க. அது பேஜஸ்மே கம்மி தான். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு கொஷின் வைஸ் நல்லா ரீட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த டைப்பில் அந்த மாடலில் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, நம்ம போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணல அப்படின்னா ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு, பேஜை ஃபாலோ பண்ணலாட்டி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதில் PDF ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் 10th இங்கிலீஷ் PDFனு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு அந்த PDF-ஐ டேரெக்டாக DM பண்ணுறேன். உங்களுக்கு அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 70+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.